வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் பிரியா அலன்சுந்தரம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜாஷ்ரே மகாபோதிக்கு சென்று ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டார். நீதிமன்றத்தின் சுயாதீனத்திற்கு மதிப்பளிக்குமாறு பொதுநலவாய நாடுகளின் சட்டத்துறை சார் சங்கங்கள் கோரிக்கை. நீதிமன்றத்தின் சுயாதீன தன்மை பாரிய பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளது. சர்வமத பேரவை அறிக்கை. கடலில் நிர்கதிக்குள்ளாகியிருந்த 4 மீனவர்களில் 2 காப்பாற்றப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று முற்பகல் வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஸ்ரீனிவாச தேரர் மற்றும் ருவான்வெலி சாயவின் விகாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் ஆகியோர் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டிருந்தனர். லங்காராம விகாரையின் விகாதிபதி பலப்பனாவி தம்மஜோதி தேரர் இதன்போது ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினார். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி வவுனியாவில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. வவுனியா நகரில் இன்று பகல் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறும் மாணவர்களுக்கு நியாயத்தை வழங்குமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பியுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். கடல் தொழிலுக்கு சென்று காணாமல் போன காவிந்தி என்ற படகிலிருந்த 4 மீனவர்களில் 2 கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் உயிர் தப்பியுள்ளனர். ஏனைய 2 மீனவர்களும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ජගත්ප්‍රියන්ත වීරසූරියයි ලොක්කම්ගේ සරත් කුමාරයා එදෙන්න ගත්තද? එතකොට ඒ කට්ටියගේ තත්ත්වය කොහොමද සනීප තත්ත්වය? இருதரப்பிற்கு இடையிலான தகவல் பரிமாற்றம் இடம்பெற்ற வேளையில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் கடற்படையினரிடம் 2 மீனவர்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை காப்பாற்றுவதற்காக சுரணிமலை என்ற படகு சென்றுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரிய தெரிவித்தார். இவ்வாறு காப்பாற்றப்பட்ட மீனவர்கள் நாளைய தினம் திருகோணமலை பகுதிக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். மிரிச மீனவ துறைமுகத்திலிருந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த மீனவ படகு மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக சென்றுள்ளது. இந்த படகில் 4 பேர் பயணித்துள்ளனர். இவர்களுடனான தொடர்பு கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரை மாத்திரமே இருந்துள்ளது. அதன் பின்னர் அவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்காத நிலையில் மிரிச மீனவ தொடர்பாடல் நிலையம் இந்த சம்பவம் தொடர்பில் கடற்றொழில் திணைக்களத்திற்கு கடந்த 3ஆம் தேதி அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து கடற்படையினர் வர்த்தக கப்பல்கள் மற்றும் அயல் நாடுகளுக்கு இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த 5ஆம் தேதி அறிவித்துள்ளனர். இதனையடுத்து ஆலூகா என்கின்ற படகில் சென்றவர்கள் காணாமல் போயிருந்த படகை நேற்று முன்தினம் பிற்பகல் 2:15 அளவில் அவதானித்துள்ளனர். திருகோணமலையிலிருந்து வடகிழக்கு திசையில் 405 கடல் மைல் தொலைவில் காவிந்தி படகு விபத்துக்குள்ளாகியிருந்தது. விபத்துக்குள்ளாகியிருந்த படகில் இருந்த 2 மீனவர்கள் ஆலூகா படகின் உதவியுடன் காப்பாற்றப்பட்டுள்ளதுடன் அவர்கள் நுவான் புத்தா 11 என்ற படகிற்கு மாற்றப்பட்டுள்ளனர். சரத்குமார் மற்றும் ஜகத் பிரியாந்த் ஆகிய மீனவர்களை விபத்துக்குள்ளான காவிந்தி படகிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளனர். படகின் ஸ்கீப்பரான நிஷாந்த் மற்றும் டேனியல் பிரியாங்க் ஆகியோர் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்திய மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லைகளை மீறும் வகையில் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசித்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதாக இந்திய கரையோர பாதுகாப்பு படை அணியின் கட்டளை அதிகாரி H.H. மொரே குற்றம் சுமத்தியுள்ளார். இதன் காரணமாக இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதாகவும் அவர் தி ஹிந்து பத்திரிகைக்கு வழங்கிய சபையில் சுட்டிக்காட்டியுள்ளார். GPS கருவிகளுடன் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் தாம் இருக்கும் இடம் தொடர்பில் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை அறிந்து கொண்டே மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை மீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் இந்திய கரையோர பாதுகாப்பு படை அணியின் கட்டளை அதிகாரி கூறியுள்ளார். இவ்வாறு சர்வதேச கடல் எல்லையை மீறும் மீனவர்களை பின்தொடர்ந்து செல்வதற்கு தம்மால் முடியாது எனவும் இந்திய கரையோர பாதுகாப்பு படை அணி குறிப்பிட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து சுமார் 16 கடல் மைல் தொலைவில் சர்வதேச கடல் எல்லை அமைந்துள்ளது. இது தொடர்பில் எழும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் மீனவர்களை தெளிவூட்டுவதற்கான திட்டம் ஒன்றை செயற்படுத்த வேண்டியுள்ளதாக இந்திய கரையோர பாதுகாப்பு படை அணி சுட்டிக்காட்டியுள்ளது.
அம்பாறை ஒலிவில் துறைமுக நுழைவாயிலை மறைத்து இன்று காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற மீனவர்களின் மீன்களை துறைமுகத்தின் ஊடாக வெளியேற்றுவதற்கு துறைமுக அதிகாரிகள் மறுப்பு தெரிவிக்கின்றமை எதிர்த்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை ஒலிவில் துறைமுக நுழைவாயிலில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மீனவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த காலங்களில் ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுகின்ற மீனவர்களின் மீன்களை துறைமுகத்தின் ஊடாக வெளியேற்றுவதற்கும் படகுகளை நிறுத்தி வைப்பதற்கும் அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் தற்போது மறுப்பு தெரிவிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிடுகின்றனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ஒலுவில் துறைமுகத்தை துறைமுகங்கள் அதிகார சபை பொறுப்பேற்றதன் பின்னரே இவ்வாறு மறுப்பு தெரிவிக்கப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். 10 பேர் கடந்த கண்ணட்டையும் கரையறிக்கேன் என்ன 4 லட்சம் மீன் போட்டு நான் தண்டை இந்த போட்டு தண்டை என்ன எனக்கு குடிக்க தண்ணில இந்த போட்டுக்கு ஐஸ் இல்லை இந்த மீனை காலத்தில் ஒரு ஏற்றி அந்த படத்தை இந்த கேட்டாடி கொண்ட மீன் இப்போ ஐஸ் இல்லாமல் இந்த மீன் போட்டு பறிச்சிருக்காங்க. துறைமுகத்தினுள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகளில் உள்ள மீன்களை துறைமுகத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கு அனுமதி வழங்குமாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். பிரதேச மக்களுடைய காணிகளையும் வளங்களையும் பெற்றுத்தான் இந்த துறைமுகம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நிர்மாணித்த வெளிநாட்டு கம்பெனியினர் இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் அவர்களுடன் பேசி இதனை செய்து வந்தோம். ஆனால் இன்று துறைமுக அதிகார சபை இதை பாரமடுத்ததன் பின்பு ஒரு மனிதாபிமானமற்ற முறையிலே அந்த மக்களுடைய 15 நாளுக்கும் மேற்பட்ட தொழில் முயற்சியினை அந்த மீன் அவ்வளவும் பழுதாகின்ற அளவுக்கு அந்த நிலைமை என்று ஏற்படுத்துகிறார்கள். ஒலுவில் துறைமுக நிர்வாகத்தினருக்கும் அட்டாளச்சேனை பிரதேச சபை தவிசாளருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து துறைமுகத்தினுள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகளில் உள்ள மீன்களை துறைமுக நுழைவாயிலின் ஊடாக வெளியேற்றுவதற்கு துறைமுக நிர்வாகத்தினர் அனுமதி வழங்குவதாக தெரிவித்தனர். நான் இந்த விடயமாக கொழும்புல உள்ள எங்க டைரக்டரோட பேசினேன். தீர்மானப்படி இப்ப கொண்டாந்த மீனை நாங்க விடுற வழியால இது இன்னும் இந்த வகையில ஆபரேஷனுக்கு இன்னும் வரல. இந்த மீன்பிடி துறைமுகம் இது ஆரம்பத்தில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படல. நாங்க காவலாளிகளாக தான் இருக்கிற இடத்துல மேலிடத்துல பேசி இதுக்குரிய தீர்மானம் எடுத்து அவங்களோட அவசர தேவையில் இருந்தா அவங்களோட அனுமதியுடன் இது செய்யப்படுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. பிரதமர் நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாநாயக்க மீதான குற்றப்பிரேரணை தொடர்பான விசாரணைகளை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட 7 மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விசாரணைகள் இன்று முற்பகல் 10 மணியளவில் ஆரம்பமானதுடன் மாலை 5:10 வரை இடம்பெற்றன. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான நிமல் காமினி அமரதுங்க, கே ஸ்ரீபவன் மற்றும் பி எஸ் அப்தேப் ஆகியோர் முன்னிலையில் இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. பிரதமர் நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை குறித்து விசாரணை செய்வதற்கான நீதிமன்ற அதிகாரம் விசேட தெரிவு குழுவுக்கு இல்லை என பிரதமர் நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை குறித்த விசாரணைகளை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த 7 மனுக்களிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த செயற்பாடுகள் அரசியல் அமைப்பிற்கு முரணானவை எனவும் மனுக்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக அன்றி பாராளுமன்ற நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காகவே சபாநாயகரினால் விசேட தெரிவு குழு நியமிக்கப்பட்டதாக சட்டம் அதிபர் இதன்போது வாதிட்டார். இந்த விவாதங்களை கவனத்தில் கொண்ட நீதியரசர்கள் குழாம் சகல சட்டத்தரணிகளதும் எழுத்து மூல விளக்கங்களை எதிர்வரும் 18ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டது. நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு மதிப்பளிக்குமாறு பொதுநலவாய நாடுகளின் 3 சட்டத்துறை சங்கங்கள் இலங்கை அரசாங்கத்திடமும் பாராளுமன்றத்திடமும் கோரிக்கை விடுத்துள்ளன. பொதுநலவாய சட்டத்தன்னைகள் சங்கம், பொதுநலவாய சட்ட கற்கைகள் சங்கம் மற்றும் பொதுநலவாய நீதவான்கள் மற்றும் நீதிபதிகள் சங்கம் ஆகியன விடுத்துள்ள கூட்டறிக்கையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்றப்பிரேரணை தொடர்பில் உன்னிப்பாக கவனம் செலுத்தியுள்ளதாக அந்த சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் அங்கத்துவ நாடான இலங்கை நீதித்துறையின் சுயாதீனம் மற்றும் பக்கச்சார்பற்ற தன்மை போன்ற விதிமுறைகள் அடங்கிய பொதுநலவாய அடிப்படை கொள்கைகளுக்கு அமைய செயற்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அந்த சங்கங்களின் கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றப்பிரேரணை குறித்து கரிசனை கொண்டுள்ள பொதுநலவாய சட்டத்துறை சார்ந்த இந்த சங்கங்கள் குற்றப்பிரேரணை லட்டிம் ஹவுஸ் எனப்படும் பொதுநலவாய அடிப்படை கொள்கைகளுக்கு முரணானதாக அமைந்துள்ளதால் அது நீதித்துறை மற்றும் சட்டத்தின் சுயாதீன தன்மைக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் கூறியுள்ளன. நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு மதிப்பளித்து அரசியல் அமைப்புக்கு அமைவாகவும் லட்டிம் ஹவுஸின் அடிப்படை கொள்கைகள் மற்றும் சர்வதேச நிர்ணயங்களுக்கு அமைவாகவும் செயற்படுமாறு இலங்கை அரசாங்கத்திடமும் பாராளுமன்றத்திடமும் அந்த சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன.
பிரதம நீதியரசர் மீதான குற்றப் பிரேரணை தொடர்பிலான அரசாங்கத்தின் செயற்பாடுகளில் பாரிய குறைபாடுகள் நிலவுவதாக சர்வமத பேரவை தெரிவிக்கின்றது. குற்றப் பிரேரணையை வாபஸ் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் விடுத்த வேண்டுகோளை தாங்களும் அங்கீகரிப்பதாக சர்வமத தலைவர்களை உள்ளடக்கிய இந்த பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்து ஜனாதிபதி, சபாநாயகர், பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் தலைவர் ஆகியோருக்கும் சர்வமத பேரவை கடிதம் ஒன்றை அண்மையில் அனுப்பி வைத்திருந்தது. மத்திய குழு சார்பாக கலாநிதி இத்தேப்பான தம்மலங்கார தேரர், பேராயர் பேரர் திரு கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட சர்வமத தலைவர்களின் கையொப்பத்துடன் அந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. குற்றப்பிரேரணைக்கு காரணமாக அமையக்கூடிய காரணிகளை விட அரசாங்கத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு முரணாக உயர்நீதிமன்றம் மேற்கொண்ட சில தீர்மானங்களே இந்த செயற்பாட்டிற்கு ஏதுவாக அமைந்துள்ளது என்பதனை அவதானிக்க முடிவதாக சர்வமத பேரவையின் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலைமையின் கீழ் ஜனநாயகத்தின் அடிப்படை தன்மை மற்றும் நீதி ஆகிய விடயங்கள் மீதான மக்களின் இறுதி எதிர்பார்ப்பான நீதித்துறை பாரிய அனர்த்தத்திற்கு உள்ளாகக்கூடும் எனவும் சர்வமத பேரவை தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை அரசாங்கம் குறித்த அபிப்பிராயங்கள் மீது சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளதாக அந்த பேரவை கூறியுள்ளது. தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பதற்கும் நிரபராதி என்பதனை நிரூபிப்பதற்கான நியாயங்களை முன்வைப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நீதிமன்றத்தில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய போதிய கால அவகாசம் கூட வழங்கப்படவில்லை எனவும் அந்த பேரவை தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் மூலம் அரசாங்கத்தின் அபிப்பிராயங்கள் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து சந்தேகம் தோன்றியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் சட்ட ரீதியான அங்கீகாரம் குறித்து தீர்ப்பொன்று வழங்கப்படும் வரை அதன் செயற்பாடுகளை பிற்போடுவதற்கான உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையை அரசாங்கம் நிராகரித்தமை தங்களை மனவேதனைக்கு உள்ளாக்கியுள்ளதாக சர்வமத பேரவை தெரிவித்துள்ளது. பாராளுமன்றத்துடன் மோதலை தவிர்ப்பதற்காக உயர்நீதிமன்றம் மேற்கொண்ட இந்த சிறந்த நடவடிக்கையை வரவேற்பதுடன் துரதிருஷ்டவசமாக அரசாங்கம் அந்த பிரயத்தனத்தை நிராகரித்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் இறுதி தீர்மானம் குறித்து அரசாங்கம் நடுநிலைமை போக்கினை கடைபிடிக்க மாட்டாது எனவும் தனது விருப்பத்திற்கு அமைவான தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள முயற்சிக்கும் எனவும் தெளிவாவதாக இந்த பேரவை குறிப்பிட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையை மூடி மறைக்கும் கடும் போக்கானது நீதித்துறையை தமது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரும் அரசாங்கத்தின் அபிப்பிராயமாகும் என இதன் மூலம் அர்த்தம் கற்பிக்க முடியும் எனவும் பேரவை தெரிவித்துள்ளது. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை செயற்பாடுகள் இந்த நாட்டின் சட்ட ஆதிக்கத்தை சீர்குலைக்கும் மற்றும் ஒரு சந்தர்ப்பமாக கருத முடியும் எனவும் சர்வமத பேரவை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை விசாரணை செய்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் சில அங்கத்தவர்களின் நடவடிக்கைகள் குறித்து நீலகண்டன் மற்றும் நீலகண்டன் சட்டத்தரணிகள் சங்கம் சபாநாயகர் சமால் ராஜபக்சவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டநாயக்க மீது உபயோகிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற சொற்பிரயோகங்கள் தொடர்பில் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தெரிவுக்குழுவின் சில அங்கத்தவர்களின் சில செயற்பாடுகள் பாராளுமன்ற விசேட தெரிவு குழுவிற்கு எந்த வகையிலும் பொருத்தமற்றது என சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. நீலகண்டன் சட்டத்தரணிகள் சங்கம் சபாநாயகர் சமல் ராஜபக்சவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்தின் பிரதிகள் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டிருந்தன. பிரதம நீதியரசர் மீது உபயோகிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற சொற்பிரயோகங்கள்: பைத்தியக்கார பெண், நாம் இவரை இங்கு வைத்துக் கொண்டு சேறு பூசிக்கொள்கின்றோம். பாபா நீதிமன்றத்தில் நாடகம் ஆடுகின்றார். இவருக்கு தாளம் போடுபவர்கள் சிலர் உள்ளனர். குழந்தை போன்று இருந்தாலும் குழந்தை போன்று செயற்படுவதில்லை.